ஸ்வேதா, பூமிகாவை இந்த ஸ்கூல்ல உன் கிளாஸ்லயே சேர்த்து விட்டுருக்காங்க. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படிமா நான் மறக்க முடியும்? பாட்டியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால, நான் பண்ற சேட்டையில அந்த பூமிகா இந்த ஸ்கூல்ல வேணான்னு ஓடி போயிடுவா. ஸ்வேதா செல்லம், தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். என் சமத்து பிள்ளை. ஸ்வேதா, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. சரி மேம், பாய். பாய். பாய் பாட்டி. பாய். பாய். என்ன என்ன ராசாத்தி, நீ நினைச்சத சாதிச்சிட்டல்ல? வாழ்த்துக்கள். நான் என்ன சாதிச்சேன்? எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்ற? என்ன ராசாத்தி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. இங்க நடந்த விஷயம் எதுக்குமே சம்பந்தமே இல்லாத மாதிரி காட்டுக்கிறியே. அத்தையோட கட்டாயத்தின் பேர்ல நீயும் உன் குடும்பமும் இங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சிட்டல. எப்படி கண்மணி உன்னால மட்டும் இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ண முடியுது? நான் கற்பனை பண்ணல ராசாத்தி, நீ நடத்தி காட்டினதை தான் சொல்றேன். நீங்க இருக்க போறோன்னு நேரடியாவே சொல்லிருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு டிராமா போடணும்? ச்சே. நீயா இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிட்டா நான் எதுவும் பண்ண முடியாது. எங்களுக்கு உண்மையிலேயே இங்க தங்கணுங்கிற விருப்பம் கொஞ்சம் கூட கிடையாது. அதே மாதிரி நாங்க இங்க தங்கறதுல உனக்கும் விருப்பம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. ஆமா, கண்டிப்பா நீ இங்க தங்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆனா இங்க தங்குற நீ நல்லா எழுதி வச்சுக்கோ, நீ ரொம்ப நாள்லாம் இங்க தங்க முடியாது. எனக்கு இங்க தங்கறதுல விருப்பம் இல்லதான். ஆனா நீ இப்படி சவால் விட்டனா நான் இங்கதான் தங்குவேன். உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணு. இதை விடக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் இவளை வெளியே அனுப்பணுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிடணும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாப்பா புதுசா நம்ம ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இனிமே இந்த கிளாஸ்ல தான் படிக்க போறாங்க. பாப்பா, எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு உட்காருமா. ஓகே அங்கிள், இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. உன் பேர் என்ன? என் பேரு பூமிகா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எங்க படிச்ச? ஸ்ரீரங்கத்துல. தேங்க் யூ. பூமிகா, விஜய் மாமா எப்படி இருக்கீங்க? இங்கதான் படிக்கிறீங்களா? ஆமா,
நீங்க எங்க ஸ்கூல்ல சேர்ந்துட்டியா? ஆமா மாமா, இந்தாங்க சாக்லேட். தேங்க்ஸ் பூமிகா. டேய் எடுத்துக்கோங்கடா, என் அத்தை பொண்ணு பூமிகா. தேங்க்யூ தேங்க்யூ. விஜய் மாமா, என்ன ஸ்வேதா? இங்க வாங்க. இந்தாங்க. தேங்க்யூ. மாமா, எப்பவுமே நீ என் கூட தானே இருப்ப. இப்ப என்ன திடீர்னு அவ வந்துட்டான்னு அவ பின்னாடி போவியா? பாட்டியும் அப்படிதான் பண்றாங்கன்னு பார்த்தா நீயும் அப்படியே பண்றியே. என்னையதான் உங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் பிடிக்காதுல்ல? எனக்கு பிடிக்குமே மாமா. உனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உங்க பாட்டி உன் பிறந்த நாளுக்கு நான் போட்ட மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. உங்க அம்மா என் அம்மாவை திட்டினாங்க. அன்னைக்கு நீ என்ன கண்டுக்கவே இல்லையே. ஆனா பூமிகா எப்பவுமே என் கூட அன்பா இருக்கா. நான் அவ கூட தான் இருப்பேன். தேங்க்யூ. பூமிகா, மாமா பக்கத்துல தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு. யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா சொல்லு, நான் வந்து பாத்துக்கிறேன். சரி. டேய் வாங்கடா. ஸ்வேதா அக்கா, இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. யாருடி இவ? இவ பேர் என்ன? பூமிகா. இல்ல, பூசணிக்கா. படம் பாத்தியாடா? அப்படியா? நான் தான் உங்களுக்கு வந்திருக்கிற புது மிஸ். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. சரி, நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுக்க வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு தமிழ் பாடம் எடுக்க வந்திருக்கேன். என் பேரு ராசாத்தி. மிஸ், எங்க வீட்ல எங்க பாட்டி கூட என்ன ராசாத்தின்னு தான் கூப்பிடுவாங்க மிஸ். அப்படியா? உன் பேர் என்ன? என் பேரு தமிழரசி மிஸ். அழகான பேர். சரி, உனக்கு என்னவா ஆகணும்னு ஆசை? மிஸ், நான் படிச்சு உங்களை மாதிரி டீச்சர் ஆகணும்னு ஆசை மிஸ். நல்லது. சரி, எல்லாருக்கும் தமிழரசிக்கு கை தட்டி சந்தோஷப்படுத்துங்க. சரி, இப்போ நீங்க எல்லாரும் தமிழரசி மாதிரியே உங்க பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. என் பேரு விக்னேஷ் மிஸ். எங்க அப்பா பேரு ஐயப்பன். எங்க அம்மா பேரு கீதா. நான் பெரியவனாகி எங்க ஊர் தலைவராக ஆசைப்படுறேன் மிஸ். எல்லாரும் அமைதியா இருங்க. ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? ஊர் தலைவர் ஆகிறது எவ்வளவு பெருமை தெரியுமா? சரி, அடுத்தது யாராவது சொல்லுங்க. என் பேரு சுஜாதா மிஸ். எங்க அப்பா பேரு கார்த்திகேயன். எங்க அம்மா பேரு வள்ளி. நான் படிச்சு டாக்டர் ஆக போறேன் மிஸ். வெரி குட். உட்கார். மிஸ், என் பேரு தருண். எங்க அப்பா பேர் சிவகுமார். எங்க அம்மா பேர் வானதி. நான் படிச்சு கலெக்டர் ஆக போறேன் மிஸ். வெரி குட். சரி, நீ உட்காரு.
படிச்சு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக போறேன் மிஸ். வெரி குட். உட்கார். உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்மளோட முதல் நாள் வகுப்பு. ஆனா நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போறது இல்ல. இன்னும் உங்களோட நல்லா பேசி பழகி ஜாலியா சந்தோஷமா இருக்க போறேன். சரியா? சரி சரி, சத்தம் போடாதீங்க யாருமே. எனக்கு ஸ்கூல் பிடிக்கலம்மா. வேண்டாம்மா. அம்மா நான் வர மாட்டேன். பாரு, அட பிடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். உன்ன மாதிரி எவ்வளவு பசங்க வந்திருக்காங்க. ஒழுங்கா வா. எனக்கு பிடிக்கல. நான் வர மாட்டேன். அம்மா ப்ளீஸ் மா. வர நீ ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்ட. சொல்றேன்ல, பிடிக்கல. கிட்ட நீ அடி வாங்க போற. ஐயோ, என்ன அம்மா என்ன கூட்டிட்டு அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி பிள்ளைங்கள அடிப்பேன் உதைப்பேன்னு சொன்னா பசங்க பயந்துட்டு தான் பள்ளிக்கூடம் வருவாங்க. படிக்கணுங்கிற ஆர்வத்துல வரமாட்டாங்க. அவங்களுக்கு படிக்கிற ஆர்வம் வர மாதிரி முதல்ல நாம நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு படிப்புனாலே பயம்தான் வரும். பாப்பா, உன் பேர் என்ன? பாக்கியலட்சுமி மிஸ். பாக்கியலட்சுமி, எவ்வளவு அழகான பேரு. நீ எதுக்கு பள்ளிக்கூடம் வர்றதுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அழற? மிஸ், எனக்கு இங்கிலீஷும் கணக்கும் வராது மிஸ். அதனால என்ன ஸ்கூல்ல மிஸ்ஸுங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க மிஸ். அதனாலதான் எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல. என்ன பாக்கியலட்சுமி, இதுதான் உன்னோட பிரச்சனையா? இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம் இங்கிலீஷும் கணக்கும் தான். அத புரிஞ்சுக்கிட்டு நீ படிச்சனா ஈஸியா கத்துக்கலாம். சரி, இனிமே கணக்கும் இங்கிலீஷும் நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். என்ன ஓகேவா? என்ன பாக்கியா, சரின்னு சொல்லு. அதான் உங்க மேடம் புரியுற மாதிரி சொல்லி தரேன்னு சொல்றாங்கல்ல. அது மட்டும் இல்ல மிஸ், எனக்கு பொதுவாவே கம்மியா தான் படிக்க வரும். இங்க பாரு, பள்ளிக்கூடங்கிறது படிச்சு மார்க் வாங்குறது மட்டும் இல்ல. இங்க கத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. நல்ல ஒழுக்கங்களை கத்துக்கலாம், நிறைய திறமைகளை வளர்த்துக்கலாம், மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும் எல்லா விஷயங்களையும் கத்துக்கலாம். நம்ம நாட்டுல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நார்மலா படிச்சவங்க தான். ஆனா அதையும் தாண்டி அவங்க நிறைய கத்துக்கிட்டு சாதனைகள் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீயும் படிச்சு பெரிய ஆளா வரணும். இங்க படிக்கிறவங்க எல்லாரும் 100க்கு 100 மார்க் வாங்கறது இல்ல. ஆனா இங்க எல்லாருக்குமே தனி திறமைன்னு ஒண்ணு இருக்கும். உனக்கும் ஒரு திறமை இருக்கும், அத கண்டுபிடி. மிஸ், பாக்கியா நல்ல கதை சொல்லுவா மிஸ். உனக்கு நல்ல கதை சொல்ல தெரியுமாமே? உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க பாத்தியா? ஆமா மிஸ், நான் நல்ல கதை சொல்லுவேன். ஆனா இங்க பாரு பாக்கியலட்சுமி, இனி நீ தினமும் ஸ்கூலுக்கு கதை சொல்றதுக்காக வர. நாங்க எல்லாரும் அதை ரசிச்சு கேட்க போறோம். ஓகேவா? ஓகே மிஸ். சரி வா, கிளாஸ்ல வந்து உட்காரு. ஓகே மிஸ். எங்க பாருங்கம்மா, பிள்ளைங்களுக்கு ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள போய் நாம அவங்கள புரிஞ்சுக்கணும். சரி, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இனிமே உங்க பொண்ணு அடமுடிக்காம ஸ்கூலுக்கு வருவா. ரொம்ப நன்றி மேடம். போயிட்டு வரேன் மேடம். ம்.
நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ இங்க உட்காந்தா நான் நசங்கிடுவேன். வேற எங்கேயாச்சும் போய் உட்காரு. நீ புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா? ஆமா, நான் இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். என் பேர் துர்கா. உன் பேர் என்னன்னு சொல்லு. துர்கா, அவ பேர் என்னன்னு நான் சொல்றேன். அவ பேரு உங்க எல்லாருக்கும் சொன்னா புரியாது. இருங்க, நான் போய் அவளை போர்டுல வரைஞ்சு காமிக்கிறேன். இதான் அவ பேரு, பூஸ்னிகா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். நீங்க தானமா புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஆமா மிஸ். இந்தாங்க மிஸ். தேங்க் யூ. உன்னோட பேர் என்ன? சைலண்ட். பேரு கேட்ட ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? அமைதியா இருங்க. நீ சொல்லுமா. பூமிகா மிஸ். பூமிகாவா? நைஸ் நேம். சரி போய் உட்காரு. எங்க அம்மா கூட இந்த ஸ்கூல்ல தமிழ் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்காங்க மிஸ். ஓ, ராசாத்தி மிஸ் பொண்ணா நீங்க? ஆமா மிஸ். வெரி குட். சரி, நீ போய் உட்காருமா. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன இது? யார் வரைஞ்சது? எதுக்கு இது வரைஞ்சிருக்கீங்க? மிஸ், ஸ்வேதா தான் மிஸ் வரைஞ்சா. பூமிகா பேரை பூசணிக்கான்னு சொல்லி வரைஞ்சிருக்கா மிஸ். ஸ்வேதா, ஸ்டாண்ட் அப். ஸ்வேதா, இங்க பாரு. யாரையும் அவங்க உடம்பு வச்சு இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது. அது ஒரு தப்பான பழக்கம், சரியா? இந்த மாதிரி இனிமே பண்ணக்கூடாது. சாரி மிஸ். உட்காரு.